பொன்முடி பதவி பறிப்பு மு.க. ஸ்டாலின் நேரடியாக எடுத்த அதிரடி முடிவு. திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொன்முடியை நீக்கினது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய முதல் முடிவா இருந்தது. திமுக மூத்த தலைவர்கள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது பல நேரங்களில் வெளியாகிற அறிக்கைகள் துரைமுருகன் கையெழுத்திட்டு தான் வெளியாகும். ஆனா முதல் முறையா மு.க. ஸ்டாலின் கையெழுத்திட்ட அறிவிப்பா வெளியாகி பொன்முடி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு. அதாவது கடந்த 6ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்ட பொன்முடி பேசும்போது பாலியல் தொழிலாளிகள் குறித்து முகம் சுளிக்கிற வகையில ஆபாசமா சில கருத்துக்களை தெரிவிச்சாரு. பொது மேடை நாகரிகம் கருதாம அவர் பேசினது பெரும் சர்ச்சையையும் கண்டனத்தையும் ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து கனிமொழி எம்பி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்ததோட முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு பல முன்னெடுப்புகளையும் கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. கனிமொழி எம்பி எக்ஸ் பக்கத்துல பொன்முடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த சில மணி நேரங்கள்ல அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது கவனத்தை ஈர்த்திருக்கு. மேலும் பொன்முடிய அமைச்சர் பதவியில இருந்தும் நீக்கணும்னு கோரிக்கை வலுத்து வர்றது குறிப்பிடத்தக்கது.